உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 65 வயது உடைய நாகராஜ் என்பவருக்கு இரத்த குழாய் அடைப்பு காலில் ஏற்பட்டது. அது காலை எடுக்க வேண்டிய சூழலில் இருந்த நபருக்கு எங்களுடைய அரசு மருத்துவமனையிலேயே அவருக்கு முழு அடைப்பையும் எடுத்து பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் எங்களது அறுவை சிகிச்சை நிபுணரும் மற்றும் அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் பூர்ணராஜ் சார், டாக்டர் பாலமுரளி சார், காஷ்மீர் அண்டு ஜெகதீஷ் சார், மயக்க மருந்து நிபுணர்கள், மருத்துவமனை குழு அனைத்துமே சேர்ந்து இந்த நோய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குது. விரைவில் குணமாகி உள்ளார். அவருக்கு இப்பொழுது அந்த ரத்த குழாய் அடைப்பு போயிட்டு அவருடைய பல்சேஷன் எல்லாமே நார்மலாக ஃபீல் பண்ண முடியுது. மேலும் இந்த மருத்துவமனையில் பண்ணுறது இதான் முதல் தடவை, மதுரை மாவட்டத்திலேயே முதல் தடவை டிஎம்எஸ் சைடு சொல்லுவோம், எங்கள் டிபார்ட்மெண்ட் சைடு அது முதல் தடவையாக பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை பண்ணலன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பண்ணனாலும் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் உசிலம்பட்டி வசதி இருக்கு என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். அது சார் நீங்க சொல்லுங்க சார். அவர் தேனி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 விரல் ஏற்கனவே எடுக்கப்பட்டுருச்சு. இப்போ கட்ட விரல் மட்டும் இருக்குது. ஸோ அதனால அவர் கால் கணுக்காலுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி தான் ரெஃபர் பண்ணி மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் போகிறாங்க. இதற்கிடையில் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வராரு. அவர் பையன் இங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு பேரில் இங்கே வாஸ்குலர் சர்ஜனும் அவைலபிளாக இருந்ததுக்கு பேரில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் இதை இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை டிஎம்எஸ் சைடில் இதுதான் முதல் தடவையாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான வாஸ்குலர் கேசஸ் நிறைய பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஏரியா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதான் இதனோட நோக்கமே. நிறைய நம்பர் ஆஃப் கேசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஜெனரல் சர்ஜரி, மற்ற ஆர்த்தோ சர்ஜரிஸு, அதே மாதிரி இதில் சீமாங் சென்டர்ஸில் இருக்கிற சர்ஜரிஸ் எல்லாமே நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா காலை முழுவதும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலேருந்து இப்போ நார்மலாக நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ டோட்டலாக இப்போ பல்சேஷன்லாம் நல்லா இருக்குது. அவர் இப்போ முழு லிம்போட அந்த ஒரு இடது கால் முழுவதுமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து முழுவதுமாக எல்லா டாக்டர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்கள் பிள்ளையாக நினைச்சு என்னை காப்பாற்ற தெரியும். பழங்குடி எம்எஸ் அவர்கள் ரொம்ப வேண்டியது. ஆண்டிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் இருந்தார். அப்போ இருந்தே எனக்கு பழக்கம். அதனால தான் இப்போ ஐயா பார்த்தோடனே பழங்குடி எம்எஸ் சார் அப்படின்னு கூப்பிட்டேன். நல்லா இருக்கணும் என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். என்னுடைய உடல்நிலையை என் பிள்ளை வெளியெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சாப்புல. கடைசியில் காப்பாற்றவே முடியாது. நம்மள ஒரு இட்லிக்கு மேலே நான் சாப்பிட முடியாது. இன்னைக்கு 10 இட்லி சாப்பிட்றேன். சாருக்காவண்டி 10 இட்லி சாப்பிட்றேன். என் உடம்பை காப்பாற்றுறாரு. நான் இப்போ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்லை. சாருக்கு எனக்கு நன்றி. நம்ம சாருக்கு நன்றி. நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது உண்மையிலே ஒரு பெரிய அவர் வாசனை சர்ஜன் விதிகளாக ஒன்றா எடுத்து அவர் ரொம்ப இப்போ கட்டவரல் மட்டும் இருக்குது. மீதி வரல் கால் கணுக்காலுக்கு மேல் லெவலில் எடுக்கணும். முழு அடங்காயிடுச்சு. 100% பிளாக் இருக்கு. ஸோ அப்போ அந்த பகுதி, அந்த செக்மெண்ட்டை மட்டும் பைபாஸ் பண்ணுற மாதிரி செயற்கையான இந்த ரத்த குழாய் இருக்கிற மாதிரி இந்த சர்ஜரி கொஞ்சம் மேஜர் சர்ஜரி. ஏன்னா ரத்த குழாயில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். பேரண்ட் போடணும். இந்த மாதிரி நிறைய டெபாசிட் ஆகிறதுக்கு தான் அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்கிற பேஷண்ட்டு, அவன் ஸ்மோக்கராக இருக்கான்,